ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் கடந்த நாளெல்லாம் எங்களை கண்மணி போன பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வின் நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. யாவரும் தேவனுடைய பிரசனத்தில் எழுந்தவர்களா என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த ஆராதனை தேவனுடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தேவன் இந்த ஆராதனையை முழுமையாய் பொறுப்பெடுக்கும்படியாய், தேவன் எங்களோடு பேசும்படியாய், இடைப்படும்படியாய், எங்கள் தேவைகளை எல்லாம் தேவன் அற்புதமாய் சந்திக்கும்படியாய், இது உண்மையிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வரும்படி எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த ஆராதனையோடைய கரங்கள் ஒப்புக்கொண்டு நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை பத்திரமாய் கொண்டு வந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுங்க கர்த்தாவே. இந்த இடத்திலே ஒரு மனப்பாட்டை கர்த்தர் கட்டளிடுங்க கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புகிற பொல்லாத வல்லவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. சகல சத்துருடைய வல்லமைகளை, உங்களுடைய திட்டங்களை நாங்கள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் நாங்கள் அழிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுங்க கர்த்தாவே. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியா நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுங்க கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி கர்த்தாவே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது ஒன்றிலே பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கர்த்தாவே தேவனுடைய பிரசன்னம் கடந்து செல்வதாக. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து செல்வதாக. எல்லா சத்துருடைய கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் தேவைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர் கர்த்தாவே. எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கில நீர் பெரியவர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் தேவனை நாங்கள் துதிப்போம். 6 நாட்கள் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் ஓடிவிட்டோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து தேவாதி தேவனை நம்பியுள்ள இதயத்தோடு உன் வாய்களை விரிவாய் திறந்து தேவனுடைய வார்த்தை சொல்லுற உன் வாயை நீ விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் போது அந்த பெரிய காரியங்கள் நம் மத்தியிலே செய்வார். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனைக்கு நீர் பாத்திரர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீர் ஒருவர் தான் கர்த்தாவே. நீங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் ஆண்டவர், இறங்கி வரட்டும் ஆண்டவரே. 2 or 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அப்பா. நீங்க எங்கள் மத்தியிலே இருக்கிறீங்க தகப்பனே. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக, உம்முடைய அபிஷேகம் எங்களை மூடுவதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுவீங்க கர்த்தாவே. நீங்கள் யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்களை ஒரு நாள் நீங்கள் தனியாய் விடுவதில்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுகம் தருபவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பலத்தால் இடை கட்டுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணின உம்முடைய ஆவியை கர்த்தாவே. சிறியவர்கள் தொடங்கி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. தகப்பனே, நாங்கள் தாகத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் அப்பா. ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு வல்லமையை ஊற்றுங்க கர்த்தாவே. அப்பா, நுகத்தடிகளை முறிக்கிற ஒரு வல்லமை கர்த்தாவே. கட்டுக்களை அவிழ்க்கிற ஒரு வல்லமை கர்த்தாவே. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவராய் உங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல உங்களை சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிடுவதுடைய கிருபை. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உடுத்துவது உடைய கிருபை தகப்பனே. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை கர்த்தாவே. நாங்கள் சுகத்தோடு இருப்பது உடைய கிருபை கர்த்தாவே. ஹல்லேலூயா.
ஹalleluya. எல்லாமே நீ தந்தது கர்த்தாவே, எல்லாமே நீங்க தந்தது கர்த்தாவே, எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்ற ஈவுகள் கர்த்தாவே. நாங்கள் பெருமை பாராட்டின ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஹalleluya. நன்றியப்பா, நன்றியப்பா. நல்ல வேலைகளை தந்தீரே, நன்றியப்பா. தேவைகளை சந்தித்தீரே, நன்றியப்பா. ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தீரே, நன்றியப்பா. போக்குல வரத்தில் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றியப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம், நாங்கள் தனிமையிலே இருந்த போதெல்லாம் தேவனைகளை தூக்கி தட்டி எழுப்பினாரே, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றியப்பா, நன்றியப்பா. உன்னதமான தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சகலத்தை உண்டாக்கின தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தை உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். பாடலை உற்சாகமாய் பாடுவோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் உறைவாக்கு உழைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் உறைவாக்க உழைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளையோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளையோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் விரைவாக்க உழைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் விரைவாக்க உழைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு கேட்போமா, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்கள் வாக்கு பண்ணின அந்த ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்க கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தருகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே, ஹல்லேலூயா. தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஊற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தாகத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதமான எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா வாக்குத்தத்தம் பண்ணினவரே, வார்த்தையில உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர் எல்லாம் மாறி போகும், காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர்களை காண்கிற தேவன் தகப்பனே. ஓ உம்முடைய மகிமை கர்த்தாவே, உம்முடைய மகிமை கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே உன்னை பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகள் மேலும் தேவனுடைய பிரசன்னம். ஓ ஆண்டவரே, இந்த இடத்திலே நீங்கள் ஊற்றுகிற அந்த வல்லமையை ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்திலே. ஊற்றுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் அற்புதமானவர் ஆண்டவரே, நீர் அதிசயமானவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகந்தலமா ரிமகதரமா சந்தரபகதரமா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் தொழுது கொள்ளுகிற நாமம். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாய் சகல முழங்கால்களும் முடங்கும், சகல நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். ஹல்லேலூயா. தகப்பனே, தகப்பனே. ஓ ஷகந்தலமாமா ரகந்தே ரிபகதலமா. அற்புதத்தின் தேவனே, ஓ நீர் அதிசயமான தேவன் கர்த்தாவே. அப்பா நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம் அவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்ட நாட்களை நீங்க நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஆராதிக்கிற எங்களுக்கு தோல்வி இல்லை கர்த்தாவே, தோல்வி இல்லை கர்த்தாவே. அப்பா நீர் ஜெயம் எடுத்தீரே கர்த்தாவே. கல்வாரி சிலுவையிலே என் இயேசு ஜெயித்தாரே. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே இயேசு வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. அந்த வெற்றி பெற்ற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் தாமதித்தாலும் அவர் நல்லதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த யாக்கோபு ராம் முழுவதும் அவரை விடாமல் அவருடைய பாதத்தை பிடித்து போராடினான்.
என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாம தேவனுடைய பாதத்தை பிடித்து தேவனோடு போராடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே சந்தித்தால் ஒழிய, என்னை சுகமாக்கினால் ஒழிய, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் கர்த்தாவே. ஓ ஷகந்தா ரபகதலவா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக நேரங்களிலே தேவனுடைய பாதத்தை நான் பிடித்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அவருடைய பாதமாய் நான் நினைத்து அவருடைய பாதத்தை பிடித்து நான் கதறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் என்னை கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீங்களே கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு முகம் கூட வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஷகந்தலபா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே இயேசுவின் நாமத்திலே சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே, ஒன்னிலே பார்த்து கொண்டிருக்கிற பலவீனப்பட்ட சரீரம் இயேசுவின் நாமத்திலே சுகம் அடைவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்திலே பலவீனத்தின் கூறுகளை, வியாதியின் கூறுகளை சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே விடுதலை. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தின் தேவனே, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஓ ஷபாபாபா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கரங்களை உயர்த்தி கேளுங்க. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. நன்றியுள்ள இதயத்தோடு பாடுங்க. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபையினால் தான் நாங்கள் நிலைக்கிறோம் ஆண்டவர். Yes Lord. நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. உணர்ந்து பாடுவோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே ஓ கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே அந்தவரின் பிரசன்னம் இந்த நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரமெல்லாம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் அப்பாவே என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே பலவீனங்களை மாற்றுகிற தேவ கிருபை இறங்கி வருவதாக. ஆண்டவரை வெற்றியை தருகிற தேவ கிருபை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரே கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிற கிருபை தனிமையாய் விடுவதில்லை அந்த தேவ கிருபை. தேவாவியானவரே சோர்ந்து போன நேரமெல்லாம் சோர்ந்து கொண்ட கிருபை அது இயேசுவின் நாமத்தினால். எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது தேவ கிருபையே தேவனின் கிருபையே சோர்ந்திருக்கிறபடியினால் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஒன்றுமில்லா நேரமெல்லாம் எனக்கு உதவி செய்த அந்த கிருபைக்காக சோத்திரம். தேவ கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே ஒன்றுமில்லாத நேரத்திலே உங்கள் கிருபை என்னை தாங்கி நடத்துகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகளையும் நடத்துகிற தேவ கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக, தேவ சித்தம் நிறைவேறுவதாக, எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுப்பீராக.
வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஆண்டவரை திருப்பத்தக்கதாம். வார்த்தை பரத்திலிருந்து வரத்தக்கதாம். தேவ சித்தம் இந்த இடத்திலே பேசப்படத்தக்கதாம். தேவ ஆவியானவர் கிருகை செய்து எங்கள் இருதயங்களை அனல் மூட்டி எழுப்பும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக, தேவ சேனைகளாய் எங்களை மாற்றி அமைக்கத்தக்கதாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பேசுவீராக, இந்த அடியார்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Jesus, thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Jesus, thank you, Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற வேத வசனம் 119வது சங்கீதம். எல்லாரும் எடுப்போம். 119வது சங்கீதம் 111வது வசனம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. 112வது வசனமும். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்கள் படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவரின் வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொருவரும் சாட்சி பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். அவைகளை என் இருதயத்தின் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவரின் வசனத்தை நாங்கள் கேட்கவும், அதன்படி நடக்கவும், அதன்படி செயல்படுகிறவர்களாய் இருக்கும்போது தான் நாங்கள் சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை வாழத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறார். சாட்சியுள்ள ஜீவியம் இந்த கடைசி காலத்தில் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துகிற கூட்டமாய் இருக்க வேண்டும். எந்த கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் தேவனை சேவிக்கிற ஜனம் ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள ஜீவியம் வாழத்தக்கதாக, கர்த்தரின் வார்த்தையிலே நடக்கத்தக்கதாக நாங்கள் அதை முடிவு எடுக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை கைக்கொள்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அப்போதான் சுதந்திர வாளிகளாய் நாம் இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். இல்லாவிட்டால் கட்டப்பட்ட ஜனக்கூட்டமாய், இருள் இருக்கிற ஜனக்கூட்டமாய் நாம் இருந்து அப்படியே மடிந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். சாட்சி உள்ள ஜீவியம் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணம்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனின் வார்த்தையின்படி நான் முடிவு பரியந்தம் ஆண்டவரின் வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாக என்னை அர்ப்பணித்தேன் என்று அர்த்தம். அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும்? தேவனின் சுதந்திர வாளிகளாய், தேவனின் வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற
ஜனமாய், அப்படியே செய்கிற ஜனமாய் எங்கள் இருதயங்களை அவரின் பக்கத்திலே சாய்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் எங்களை இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை பிள்ளைகளாய், கழுவி பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம், எல்லாரும் எபேசியரை எடுப்போம். பதினோராவது வசனத்தை வாசிப்போம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையார்ந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு 12வது வசனம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாருங்க, நாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்றால், சுதந்திரமாக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவர் எங்களை முன் குறித்திருக்கிறபடியினால் நாங்கள் அவரின் பிள்ளைகளாய், நமக்கு விடுதலை தந்திருக்கிறபடியினால் அவரின் மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எதனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால், எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் புகழ்ச்சியினால் அல்ல, எங்கள் ஞானத்தினால் அல்ல, அவரின் சித்தத்தின்படி அவர் எங்களை முன் குறித்தபடியினால் நாம் அவருக்காக வாழத்தக்கதாக சொந்த பிள்ளைகளாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் இந்த இடத்துல நிற்கிறோம். எத்தனை பேர்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள், ஆனால் இந்த இடத்துல நாம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம் என்றால் அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி, அவர் தீர்மானித்ததன்படியே நாங்கள் இந்த இடத்துல நின்று தேவ வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து தேவாதி தேவனின் சாயலை போல ஒப்பாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொண்டு வருகிறார். தேவ வசனங்களை நாம் கேட்க, தேவனை துதித்து பாட, தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது அவரின் சாயலாய் நாம் மாறுகிறோம். எங்கள் துர்க்குணத்தை விட்டு, எங்கள் துக்கன சிந்தையை விட்டு, வேறான காரியங்களை விட்டு, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் சிந்தித்திருந்தால் அதையெல்லாம் விட்டு தக்கதாக தேவன் தம் சாயலாக எங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ரோமர் 8:29 அப்படியாத்தான் சொல்லுங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் குறித்தபடியினால் தான் தேவன் எங்களை இந்த இடத்துல, இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் அவரின் சாயலாக நாம் மாற வேண்டும். அவரின் சாயலாக நாம் மாறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் சாயலாய் நாம் உருவாக்கப்பட்டோம். பாருங்க, தேவன் சாயலாய் நாம் உருவாக்கப்பட்ட சந்ததியாய் இருந்த போதும் ஆதாம் ஏவாள் தவறு செய்தபடியினால் நாம் பாவத்துக்கு தள்ளப்பட்டோம், அடிமைத்தனத்துக்கு தள்ளப்பட்டோம்.
வியாதிகள் நம் வாழ்க்கையில வர அனுமதிக்கப்பட்டது. தேவன் தம் சாயலாய் தான் உருவாக்கினார். ஆனால் நாம் கீழ்ப்படியாத காரியத்தினால், தேவனின் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனபடியினால் தான் நாம் தேவனின் சாயலை இழந்து கொண்டோம். ஆனால் தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு நோக்கம் உண்டு. அது தேவனின் சாயலாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாற வேண்டும் என்பதாகத்தான் ஆண்டவர் எங்களை முன்குறித்தபடியினால் அவர் இறங்கி வந்து அவரின் இரத்தத்தினால் கழுவி அவங்களை பிள்ளைகளால் மாற்றி அவரின் ரூபமாய் மாற்றி கொண்டு வருகிறார். 1 பேதுரு 3:9 அழகாய் சொல்லப்படுகிறது பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம் என்றால், ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதான சந்ததியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமைக்கு தீமை செய்யாதபடி, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நம்மை சபிக்கிறவர்களை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீங்கள் மாற வேண்டும். அது கடினமான காரியமாய்த்தான் இருக்கிறது. மற்றவர்கள் எங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்தால் அந்த தீங்கை மறுபடியும் நாங்கள் அதிகமாய் செய்யாதபடி அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாம் மாறத்தக்கதாக அது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அப்படியான காரியங்களை செய்து காண்பித்திருக்கிறார். தேவன் ரூபமாய் சுரூபமாய் எங்களை வணந்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் தீமைக்கு தீமை செய்யாதபடி. இப்போ எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. ஒரு மதத்தில் பயங்கரமான காரியங்கள் நடக்கும். தீமை செய்தால் தீமைதான் செய்யணும். பல்லுக்கு பல், கல்லுக்கு கல், என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, வேத வசனத்தில் இப்படி செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்று அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். கட்டளையிட்டு வாதாடுகிற கூட்டமாக இருக்கிறார்கள். ஒரு இடத்துல நான் வெள்ளிக்கிழமை கராச்சியில், வெள்ளியோ வியாழன் கராச்சியில் போய் அந்த காரியத்தை ஆப்பேக்கா குத்த வேண்டும், அதை கண்ட்ரோல் பண்ண விட வேண்டும் என்று இடத்துல போகும்போது ஒரு சிறு கூட்டம் இருந்தார்கள். சிறு கூட்டம். ஆனால் அவர்கள் இஸ்லாம் சகோதரர்கள். அவர்கள் அந்த கொண்டாட போறார்கள் பாருங்க. ரமதான் முடிந்த உடனே அங்க கொண்டாட்டம் நடக்கும். அந்த கொண்டாட்டம் நடக்கிறதுக்கு முதல் நாளில் அந்த இடத்துல என்னை சந்திக்கிறார்கள். அவர்கள் மோமத்தை பற்றி பேசுகிறார்கள், புகழ்ந்து பேசுகிறார்கள், அப்படி இப்படி என்று. ஆனால் நான் போதகம் பண்ணுகிறவன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சொன்ன முகமது இருக்கட்டும், அங்கால எந்தெந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறாயா? அன்பு உன்னிடத்தில் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், வேதத்தின் படி நான் பேச வெளிக்கிட்டால் அன்பைத்தான் நாம் காண்பிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அன்பு வெளிப்பட வேண்டும். அதைத்தான் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அன்பை காணவில்லை என்று அவர்கள் மறுபடியும் வாதாடுகிறார்கள். அப்போ கிறிஸ்தவ பெயரை வைத்தால் மாத்திரம் கிறிஸ்தவனாய் மாற்ற முடியாது. தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதபடி, உதாசனத்துக்கு உதாசனத்தோடு பேசாதபடி நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், உதாரணமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையுள்ள தேவன் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு ஒரு மனிதன் தான், மரியாளில் இருந்து பிறந்த ஒரு மனுஷன் தான், ஆனால் அவர் தீர்க்கதரிசி என்று அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். நான் சொன்ன தீர்க்கதரிசியா இல்லை, அவர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். அவர் மறுபடியும் வரப்போகிறார், நம்மை அழைத்து செல்ல போகிறார் என்று சொல்லும் போது அதையும் அவர்கள் நம்புகிறார்கள்.
இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ரட்சிக்க மறுபடியும் அந்த ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் என்று அவர்களும் நம்புகிறார்கள். எவர்களை நம்புகிறார்களும்? அந்த மோமத்தை நம்புகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார் என்பதை நம்பி அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறியவில்லை, புரியவில்லை, ருசி பார்க்கவில்லை என்று அதில் புரிகிறது. பாருங்க, வாதாடுகிறார்கள். மோமத்தான் பரலோகத்துக்கு தான் அவர் மட்டும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான் போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் சொன்ன மோமத்தே சொல்லி இருக்கிறது குர்ஆனில், அவர் எங்க போவேன் என்று எனக்கே தெரியாது என்று சொல்லுகிறார். அதில் எழுதி இருக்கிறார் என்று சொல்லும் போது வாய் அடைத்து போய்விட்டார்கள். நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளில் மரித்தால் பரலோகத்துக்கு போவோம் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். அப்போ தேவனின் சாயலாய் நாம் மாற வேண்டும். தேவனின் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரவாளிகள் என்று நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் தேவனை நாம் வெளிப்படுத்துகிறோம். அவர்கள் எப்படி மாட்டி விட்டு பேசினாலும் தேவனின் வல்லமை அங்கு காணப்படுகிறதா இருக்கிறது. யார் யார் குறுப்பாய் இருந்தான், நீ தனியே போனான், ஆண்டவரின் வார்த்தையை சொல்லும் போது அவர்கள் வாயடைக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். தேவனின் சாயலாய் நாம் மாற வேண்டும். தேவனின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவனின் ஆசீர்வாதத்தை அங்கு நாம் சுதந்தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆசீர்வாதம் நமக்கு வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமாய் நாம் வாழத்தக்கதாக மாற வேண்டும் என்றால் அவரின் சாயலாய் மாறித்தானாக வேண்டும். மாறித்தானாக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு வராதபடி எந்தெந்த கூட்டம் இருந்தாலும் சபைக்கு வந்து கலந்து தேவனின் வார்த்தையை ஆராய்ந்து படிக்கிற கூட்டமாய் இருந்தால்தான் தேவனின் அன்பை வெளிப்படுத்துகிற இந்த பாத்திரமாய் நாம் மாற்றத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, எபேசியர் 1 அதிகாரத்தை எடுப்போம். 18வது வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 18வது வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னவென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய தம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனமும் தேவனை அறிய வேண்டும். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கொள்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு எழுதும் போது அங்கு சொல்லுகிறார். பாருங்க, நீங்கள் எதற்காக அழிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எதற்காக அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள். ஐஸ்வர்யம் இருந்தால், வியாதி பட்டால் அது எல்லாம் வேஸ்டாய் போயிடும். ஐஸ்வர்யம் நிறைய வர 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 அங்கு வேற மனப்பண்பு அந்த சிந்தை மாறுகிறதா இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் ஐஸ்வர்யம் வர வர நாம் தாழ்த்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
அப்போதான் நாம் சுகமுள்ள ஜீவியம் வாழத்தக்கதாக நாம் செயல்படுவோம். அதான் வல்லமையை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. வல்லமையை தேவன் நமக்கு அருளுகிறவராயிருக்கிறார். பலவீனம் இல்லாதபடி தேவன் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஐஸ்வர்யம் கூட கூட என்னும் பலம் நமக்குள்ளே வரத்தக்கதாக, வியாதிகள் நம்மை தொடராதபடி அந்த ஐஸ்வர்யத்தை பரிபூரணமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுபவிக்கத்தக்கதாக அந்த பாத்திரமாய் தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இது நம் சிந்தையில ஒரு மர்வ மாற்றங்களுக்கூடாக நாம் கடந்து செல்ல வேண்டும். எப்போதும் இருக்கிறது போல நாம் இருக்காதபடி, எப்பொழுதும் சிந்திக்கிறது போல சிந்திக்காதபடி கிறிஸ்துவுக்குள் நாம் தேறினவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்தான் நம்பிக்கையாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவராய் இருக்கிறார். நம்மை எழுப்பின அந்த தேவனின் வல்லமை நம்மை நிரப்பத்தக்கதாக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அவரின் வல்லமை எங்கள் சர்வங்களை நிரப்பத்தக்கதாக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவனோடு உலாவத்தக்கதாக, தேவன் பிரசன்னத்தை உணரத்தக்கதாக, தேவன் நம்மை நடத்துகிற விதத்திலே அவரை விட்டுவிடத்தக்கதாக நாம் விட்டு சரண்டர் அடைகிறேன் ஆண்டவரே, உம் பாதத்தில் விழுகிறேன் ஆண்டவரே என்று நாம் அர்ப்பணிக்கும் போது தேவனின் உன்னதத்தின் வல்லமையினால் தேவன் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். அப்போ இப்போ தெரியாது, போற இடத்தில் அந்த வல்லமை வெளிப்படும். பாருங்க, தேவனின் வல்லமையை நீங்கள் காண்பிக்கிற பாத்திரமா மாற்றப்படுவீர்கள். அப்போ தீமைக்கு தீமை செய்யாதபடி, உதாசனத்துக்கு உதாசனம் செய்யாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அழைத்த தேவனை எப்பொழுது நீங்கள் அங்கு சிந்திக்க வேண்டும். என்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனக்கண்கள் துறக்கும் போதுதான் அந்த காரியங்கள் நமக்குள்ளே புரிந்து கொள்ளுகிறதை ஆண்டவர் ஆகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு அருளுகிறவராயிருக்க மனக்கண்கள் துறக்க வேண்டும். இல்லாட்டி நாம் படிச்சுட்டு அப்படியே போகிறவர்களா இந்த மனக்கண்கள் துறக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எங்களுக்காக எத்தனை காரியங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். அது முக்கியமாயிருக்கிறது. செல்லாம் வாழ்ந்தோம், எதையோ சாதிச்சோம், எதையோ செய்தோம் என்று நாம் இருக்காதபடி தேவன் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார், எவ்வளவு சுகமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அந்த வல்லமையை வைத்திருக்கிறார் என்று அந்த காரியத்தில் இன்னும் ஊடுருவ வேண்டும், உள்வாங்க வேண்டும் என்று தான் தேவன் எங்களுக்கு மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. மரித்தோர்ந்து எழுப்பின அந்த வல்லமை சரீரத்திலே எல்லாரும் வியாதிப்பாடு. இப்ப பார்க்கும்போது வியாதிப்படாதவர்கள் குறைந்து போகிறார், அந்த வியாதிப்பட்டவர்கள் கூடி போகிறார்கள். அந்த வியாதி இல்லை என்று சொல்லுகிறவர்கள் குறைந்து போகிறார்கள். பாருங்க, ஹாஸ்பிட்டலில் போனா ஒரு திருவிழாவை போல போற மாதிரி ஜனங்கள் கூட்டமாய் போவார்கள். கவனித்தீர்களோ தெரியல. ஒரு இது அப்பாயின்மெண்ட் போனா அங்கு திரளான கூட்டங்கள் இருப்பார்கள். சின்ன பிள்ளையில இருந்து பெரியோர் மட்டும் ஹாஸ்பிட்டலை நோக்கி போகிறவர்களாயிருக்கிறார்கள். அது காலம் மாறிக்கொண்டு போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு சொன்னாரு, அந்த கேன்சர் இந்த அந்த ஹாஸ்பிட்டலில் போனா சின்ன குழந்தைகள் எல்லாம் நிற்கிறார்கள், ஸ்கேன் பண்றதுக்கு சின்ன குழந்தைகள் எல்லாம் நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனின் வல்லமை அந்த வியாதியிலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்கிறதா இருக்கிறது. அவரை அறிவில பெருகணும். அவரில் வைத்திருக்கிற நம்பிக்கையில நாங்கள் இன்னும் பெருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 16வது சங்கீதம் சங்கீதம் 16:5-6. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தர் என் சுதந்திரம்.
அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ, அதை சிந்தித்தீர்களோ தெரியல. கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவராயிருக்கிறார். அவர்தான் என் தகப்பன், அவர்தான் என் தேவன், அவர்தான் என்னை வழி நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு வேலைகளை தந்து உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர்தான் என் பங்காய் சுதந்திரமாய் இருக்கிறார். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறீர். என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். சுதந்திர நாள் என்று கொண்டாடுகிறார்கள் தேசங்களிலே. ஆனால் சுதந்திரம் அந்த நாட்டுக்கு கிடைக்கவில்லை. அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சுதந்திரத்தின் நாளா கொண்டாடுகிறார்கள். ஆனால் முழுமையாக பார்க்கும்போது தேசங்கள் முழுமையாய் விடுதலை அடையவில்லை என்று நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. விடுதலை ஆனால், சுதந்திரம் ஆனால் அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள், சுதந்திர வாழ்க்கை வாழ்வார்கள், அங்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வார்கள். ஆனால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனின் வார்த்தை அறிந்த ஜனம், தேவனின் அற்புதத்தை கண்ட ஜனம், ருசி பார்த்த ஜனம், சுதந்திரமாய் வாழத்தக்கதாக தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். 6வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில், குறுக்கான இடம் இல்லை, அங்கு நெடும் பாதையிலே இல்லை, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. யார் மூலமாய் அந்த பங்கு கிடைத்தது என்றால் கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பங்கு கிடைத்ததாய் இருக்கிறது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். நேர்த்தியான இடங்களிலே என்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த நேர்த்தியான இடங்களில் அங்கு பங்கு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அந்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த மனக்கண்கள் துறந்து காணப்படுகிற காரியமாய் நாம் செயல்பட வேண்டும். ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அந்த சிறப்பான சுதந்திரம், மேன்மையான காரியங்களை பெறத்தக்கதான சுதந்திரம் எனக்கு உண்டாய் வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களால் நாம் காணப்பட வேண்டும். நன்றியுள்ள இருதயம் நமக்குள்ளே காணப்படணும். அந்த விசுவாசம், நன்றி செயல்படும் போது தேவனை புகழத்தக்கதான இருதயமாய் நாம் அவர் மேலே சாய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்கெங்கோ எல்லாம் இருதயம் போய்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் இருந்தாலும் சிந்தை எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிறது. அதை அப்படி அகற்றி போட்டு தேவன் மேலே சாகிற இருதயமாய், தேவனை நோக்கி பார்க்கிற அந்த சிந்தையாய் நாம் மாறும்போதுதான் தேவனின் ஆசீர்வாதங்களை, பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். சுதந்திரவாளியாய் சுற்றி தெரியத்தக்கதாக நாம் மாறுகிறவர்களாய் மாற்றப்படுவோம். சுதந்திரி என்றால் அங்கு பாருங்க, சில பேருக்கு சில காரியங்கள் புரியாது. எதற்காக தோடு குத்தப்படுகிறது என்று புரியாது. தோட குத்தி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க என்ன காரியம். வேத வசனம் எதை சொல்லுது? அடிமைக்கு தான் தோடை குட்டுவார்கள். பழைய காலத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேத வசனத்தில் அடிமையாய் இருந்தவனுக்கு தான் தோட குத்துவார்கள். இவன் அடிமை என்பதா? அடிமையாய் இருந்தவன் இப்போ அலைந்து திரிகிறான் என்று அந்த காரியத்தை குத்திவிட்டு செய்வார்கள் என்று வேதம் தெளிவும் திட்டமாய் சொல்லப்படுகிறது. அதை புரியாம தோட குத்தி, அதை குத்தி, இதை குத்தி, அந்த தத்துவ போட்டு கிறிஸ்தவர்களை பற்றி நான் பேசுகிறேன். இவர்களுக்கு வேதம் புரியல என்று அர்த்தம். அவர்களை பார்க்கும்போது அப்படி செய்தார்கள் என்றால் இவன் கிறிஸ்துவை கெடுக்க வந்த சாட்சியாய் பிசாசு பயன்படுத்துகிறான் என்று அர்த்தம். வேத வசனங்களை நாம் ஒழுங்காய் கற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு புரிகிறது. ஆழத்துக்குள் போகும்போதுதான் நமக்கு புரிகிறது. சில பேர் தோடு குத்துனா என்ன பாவம்? பாவம் இல்லை, நீ இடரலை கொண்டு வருகிறாய், மற்றவர்களின் சாட்சியை கெடுக்கிறாய். பாவத்துக்கு மேலாக அந்த காரியம் சொல்லப்படுது. இடரலை கொண்டு வருகிறவனை என்ன செய்யணும் என்று வேதம் சொல்லுகிறது? கல்லை கட்டி
அந்த சமுத்திரத்தில் தூக்கி போடணும். அதை எப்படி பாருங்க, எப்படி பனிஷ்மெண்ட் அது புரியணும். அதை புரிந்து நாம் செயல்படணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அப்படியே இருக்காதபடி தேவனை அறிகிற அந்த வார்த்தை புரிகிற அந்த காரியம் நமக்கு வெளிப்பட வேண்டும். அப்போதான் சுதந்திரவாளியாய் நாம் நடக்கிறவர்களாய் பாத்திரர்களாய் மாற்றப்படுவோம், காப்பாற்றப்படுவோம், அக்கினை தீப்புக்கு விலக்கி காக்கப்படுவோம். அதை நாம் புரிந்தோம் என்றால் நம்மை அசைக்க முடியாது. மனக்கண்கள் துறந்து தேவனின் வசனத்தை புரிந்தோம் என்றால் எந்த மனிதர்களும் நம்மை குழப்ப முடியாது, எந்த மனிதர்களும் கை நீட்ட முடியாது. அப்போ தேவன் நம்மை அப்படி மாற்ற வேண்டும். அவரின் சாயலாய் நாம் மாற்றப்பட்டோம் என்றால் நம்மை யாரும் அசைக்க முடியாது, சாட்சியை கெடுக்க முடியாது. உலகத்தை படி நாம் போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கலாத்தியர் 3வது அதிகாரம். கலாத்தியர் 3:26 வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. புத்திரர்கள் என்றால் தேறினவர்கள் என்ற அர்த்தம். தேறினவர்களாய் இருக்கிறீர்களே. யாரை அறிந்தால் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இருக்காவிட்டா நாம் சோதிக்கணும், நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ புத்திரர்களாய் நாம் தேறினவர்களாய் கர்த்தரின் சமூகத்தில் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால், அப்ப பாருங்க இதுல என்ன போட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடையவனானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் யாரு? சீமான் என்று அழைக்கப்படுகிறவன். சீமானுக்கு பிள்ளையாய் இருந்தால் சீமானா நாம் இருக்கிறவர்களாய், வாக்குத்தத்தம் அவனுக்கு அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடையவர்களானால் மாத்திரம் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளியாய் இருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்கிற பாத்திரங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த காரியத்தில் ஒவ்வொரு காரியமும் நமக்கு வெற்றியாய்த்தான் மாறுகிறதாய் காணப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் இருக்கணும், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கணும். கிறிஸ்துவன் என்றால் கிறிஸ்துவை உடையவன் என்று அர்த்தம், கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் என்று அர்த்தம். நான் யோவான் என்றா கிறிஸ்துவனா? கிறிஸ்துவை தரிக்காவிட்டால் நீ கிறிஸ்துவ பெயர் வைத்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாததாய் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் மாறத்தக்கதாக நாம் சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாற்றணும் என்றா, அந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு பேசின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் என்றால் நாம் கிறிஸ்துவுடையவர்களாய் மாற வேண்டும். கிறிஸ்துவானவர் சாயலாய் நாம் மாறித்தான் ஆக வேண்டும். அப்போதான் நாம் சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு சாட்சியாய் இருந்து பரிசுத்த கூட்டமாய் இருந்து நீதிமான்களாய் மாற்றி ஆண்டவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். அதை நாம் மறந்து போகக்கூடாது. எல்லாம் இப்போ சில பேர்கள் எல்லாத்தையும் செய்துட்டு பென்ஷன் எடுத்தாப்புடவு ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்புறது போல இருக்கக்கூடாது. எப்போ நமக்கு என்ன சம்பவிப்பது என்று நமக்கு தெரியாது. தேவன் உருவாக்கினவருக்கு தான் தெரியும். அப்போ நாம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் தேவனை சேவிக்கிற கூட்டமாய் அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற கூட்டமாய் இருக்கும்போது அப்போ கவலை இருக்காது. பாருங்க, ஒரு குற்ற உணர்வு இருக்காது.
குற்ற உணர்வு உன்னை வியாதியில் படுத்தத்தக்கதாக மாற்றிவிடும். அப்போ தேவனுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுடையவர்களாய் நாம் காணப்பட்டால் தான் காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் மாறும். இப்போ இருக்கிற அந்த பணம் ஐஸ்வர்யம் அதெல்லாம் கொஞ்சமாய்த்தான் இருக்கிறது. மன கண்கள் திறக்கும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவு எண்ண முடியாததா இருக்கிறது. ஆபிரகாம் சொல்றார் பாருங்க, எவ்வளவு வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். மணலை போல எண்ணிப்பார், அதே போல சந்ததி பெருகும், நீ போகிற இடங்களை எல்லாம் அங்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த தேவன் தான் நம் இந்த நாளிலும் நாம் சேவிக்கிற தேவனாயிருக்கிறார். மாற மாட்டார். நேற்றும் என்றும் என்றும் என்றுமே மாறாத தேவனை நாம் சேவிக்கிறோம். அன்றும் உரைத்தவர் இன்றும் நமக்கு அருளாத இருக்கிறது எப்படி என்று சொல்லப்படுகிறது. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது, நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்ன சொல்ல போறது? நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி அவரின் கிருபையினால மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். அது முக்கியமாயிருக்கிறது. நம் கிரிகையினால அவர் நம்மை இரட்சிக்கல, அவரின் இரக்கத்தினால அவரின் கிருபையினால அவர் முழுக்கெடுக்கத்தக்கதான கட்டளையின் நிமித்தமும் பரிசுத்த ஆவியினால் எங்களை அந்த அபிஷேகம் பண்ணினாலும் நம்மை இரட்சித்தார் என்று அர்த்தம். அப்போ எல்லா கட்டளைக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படணும் என்றால் தேவனின் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 6வது வசனம், நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனாகும் என்கின்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராக. 7வது வசனம் வாசிங்க. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்திருக்கிறார். ஒரு பிரசன்ட் என்று சொல்ல முடியாது, சம்பூரணமாய் பொழிந்திருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியை ஓடி நாம் அந்த ஐக்கியம் வேண்டும். பாருங்க, அப்போ நாங்கள் ஜெபிக்கும் போது நமக்கு சில நேரம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலை ஏற்படும். ஒரு கஷ்ட சூழ்நிலையில் நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் அந்த கவலையின் நிமித்தம் எப்படி ஆண்டவரிடத்தில் பேச எப்படி கேட்க என்று நமக்கு தெரியாத சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியை நாம் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்கிறவர்களாய் அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு சுதந்திரவாளிகளாய் நமக்கு தந்திருக்கிறார். சுதந்திரவாளியாய் இருக்கும் போதுதான் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் பெறணும் என்றால் நீ சுதந்திரவாளியாய் இருக்கணும். ஆசீர்வாதத்தை சம்பூரணமாய் நீ பெற வேண்டும் என்றால், முழுமையாய் பெறணும் என்றால் நீ சுதந்திரவாளியாய் இருக்கணும். வாக்கு தத்தங்களை பெறணும் என்றால் நீ சுதந்திரவாளியாய் இருந்தால்தான் அங்கு பெற்றுக்கொள்கிற அந்த சூழ்நிலை ஏற்படும். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே,
அவர் நமக்கு சுதந்திரம் தந்திருந்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவி நம்மை பயமுறுத்தும். உலகத்தின் ஆவி நம்மை பயமுறுத்தும். டவுட்டுகளை கொண்டு வரும், சந்தேகத்தை கொண்டு வந்து நம்மை குழப்பும். அதுதான் அடிமைத்தனத்தின் ஆவியா இருக்கிறது. நாம் நிம்மதியாய் வாழணும் என்றா தேவனின் ஆவியை நாம் சம்பூரணமாய் பெறணும். அப்பா பிதாவே என்ற அந்த ஐக்கியம் நமக்குள்ளே உண்டாகணும் என்றா நாம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் சொன்ன வாக்குகளை எல்லாம் கைக்கொள்ளணும். ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெறணும். தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நீ சுதந்திரவாளியாய் மாற்றப்படுகிறாய். அப்போ ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று பேசத்தக்கதாக அந்த உறவுக்குள்ள கொண்டு வருகிறார். அப்போ அப்பா இருந்தா, பேசினாத்தான், அந்த கான்டாக்ட் இருந்தாத்தான் உறவு என்னும் பலப்படும். அப்பா ஆண்டுட்டு கனெக்ஷன் இல்லாட்டி பார்க்காட்டி அது ஒன்றும் ஐக்கியம் உண்டாகாது. அப்பா என்னை ரட்சித்தார், என்னை பரிசுத்த இரத்தத்தினால் கழுவினார், பரிசுத்த ஆவியை தந்துட்டாரு, நான் போகிற போக்கெல்லாம் வித்தியாசமாய் இருக்கின்றா, அந்த கனெக்ஷன் தூண்டிக்கப்படும். உலக போக்கோடு நாம் போனோம் என்றால் அந்த கனெக்ஷன் மெல்ல மெல்ல எடுக்கப்படும். அப்போ நாம் இன்னும் ஆண்டவரின் அப்பா பிதாவே என்ற அந்த ஐக்கியத்தோடு இருக்கணும் என்றால் இன்னும் நெருங்குறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். பின்னும் நான் சொல்லுவது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. பாருங்க, அதை நாம் ஆராய்ந்து படிக்கணும். அப்போ வார்த்தைகளை நாம் கற்கொள்ள வேண்டும். சுதந்திரவாளியாய் இருந்தால்தான் எல்லாம் ஃப்ரீடம் என்று தான் இந்த இடத்துல, இந்த தேசத்தில் எல்லாத்துக்கும் அனுமதிக்கிறார்கள். ஃப்ரீடம், எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் இருக்கு, இதை செய்ய ஃப்ரீடம் இருக்கு, ஆணோடு ஆண், பொண்ணோடு பொன், எல்லாம் ஃப்ரீடம் என்று சொல்லித்தான் நாசம் பண்ணுகிறார்கள். நாசம் பண்ணுகிற தேசத்திலே நாம் இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அனுமதிக்கிற காலத்தில் கடந்து செல்கிறோம். நாம் சுதந்திரவாளியாய் தேவன் மாற்றினார் என்றால் தேவனுக்காக நாம் வைராக்கியமாய் செயல்படுகிறவர்களாய் காணப்படுவோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இதுல என்ன புரியும்? நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். உலகத்துக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். பிசாசின் கிரியைகளுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். தேவனை அறியல் என்றா அப்படித்தான் இருந்தீர்கள். தேவனை அறிந்தால்தான் நீங்கள் சுதந்திரவாளியாய் சுற்றித் திரிகிறவர்களாய் காணப்படுவீர்கள். 9வது வசனம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இப்போ தேவன் சித்தத்தின்படி செய்யாவிட்டால் நீங்கள் இருந்த அந்த காரியத்தை திரும்பி அந்த அடிமைத்தனத்துக்கு கடந்து போகிறீர்கள். இப்போ பாருங்க, உதாரணம் சொல்லணும்டா, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார். அவர்கள் நிற்கிற காரியங்களை செய்ய முடியாது. அவர்கள் அந்த அதிகாரி சொல்லுகிற காரியத்தை தான் அவர்கள் செய்ய வேண்டும். அடிமைகள் அப்படியாய் வைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் மோசையின் மூலமாய் அந்த அடிமை வீட்டில் இருந்து அவர்கள் சுதந்திரவாளியாய் புறப்படத்தக்கதாக அவர்கள் கடந்து வருகிறார்கள்.
இப்ப நம்ம போல ஆண்டவர் இருள் இருந்த நம்மை, வேற வேற காரியங்களை செய்த நம்மை ஆண்டவர் பரிசுத்த இரத்தத்தினால் அந்த கிருபையினாலே நம்மை ரட்சித்து நடத்தி கொண்டு வருகிற சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்து விடுதலையாக்கி வனாந்தர தேசத்துக்களே அங்கு வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போகும்போது அவர்களுக்கு கஷ்டமா இருக்கு பாருங்க. என்னடா இதெல்லாம் புதுசா இருக்கிறது, அதுக்குள்ள விரோதங்கள் யுத்தங்கள் நடக்கிறது, ராஜா பின்தொடருகிறான். அங்க மோசையோடு போய் சொல்லுகிறார்கள், பாருங்க இந்த இடத்துல மடிந்து கொள்ளத்தக்கதாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீரோ, அங்க போனா இறைச்சியை நல்லா சாப்பிடலாம், அங்க மூக்கும் முட்டை நாங்கள் பிடித்திருக்கலாம் என்று அங்க முறுமுறுக்கிறார்கள் பாருங்க. திரும்பி எகிப்தை பார்க்கிறார்கள். அதே போலதான் சில வேளையில நம்மை ஆண்டவர் ரட்சித்து நடத்துகிற பாதை கடினமாய் இருக்கும் போது வந்த பாதையை திரும்பி பார்க்கிற கூட்டம் அநேகமாய் இருக்கிறது. அதான் பின்மாற்ற ஆவி அவர்களை ஆளுகை செய்கிறதாயிருக்கிறது. தேவனை நோக்கி அந்த சுதந்திர வாக்குத்தத்தத்துக்கு தேசத்துக்கு நேராக போகாதபடி அது திருப்பி நடத்துகிறதாய் காணப்படும். அது அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள் அடிமைத்தனத்தை வைத்து இருக்கத்தக்கதாக செயல்படுகிறதாய் காணப்படுகிறது. அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து இது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியம் இல்லையா என்று கேட்டு சிந்தித்து செயல்படுகிற கூட்டமாய் நாம் மாற வேண்டும். 9வது வசனம் மறுபடியும் வாசிங்க. இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இது பொல்லாத கிரிகையாயிருக்கிறது. இதைத்தான் சொல்லுவார்கள், அந்த பின்மாற்ற ஆவிக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். பின்மாற்ற ஆவிக்கு நாம் இடம் கொடுத்தோம் என்றால் யாரும் அந்த ஆண்டவரின் வசனத்தை சொன்னாலும் அவர்களுக்கு ஏறாது, அவர்களுக்கு புரியாது. உணர்வுள்ள அந்த இருதயம், அவர்களின் இருதயம் செத்து போன இருதயமாய் இருக்கிறதாய் காணப்படும். 10வது வசனம். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. பாருங்க, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. இதுல என்ன புரிகிறது? நல்ல காலம், நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல மாதம், அப்போ நல்ல மாதம் என்று அவர்கள் சொல்லி எல்லாரும் கொண்டாடுவார்கள். சில நேரம் வேலைக்கு போனா நல்ல நேரம் இல்லை என்று திரும்பி வந்தா வேலை உனக்கு இருக்காது. இந்த காலத்தில் நாம் ஆண்டவரின் சித்தத்தின்படி நாம் செய்யணும். நாட்கள் பார்க்காதபடி எச்சரிக்கையாயிருக்கணும். நல்ல காலம் பிறந்துட்டு, நல்ல காலம் பிறந்துட்டு, இதான் நல்ல காலம், இதில் செய்தால்தான் நல்ல நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும் என்ற கிறிஸ்தவ கூட்டம் இருக்கிறது. இன்னும் அந்த நாட்களை பார்க்கிற கூட்டங்கள் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவரின் வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. அந்த காரியத்தை நீ பார்த்தாய் என்றால் நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், நீ இன்னும் சுதந்திரவாளியாய் மாறவில்லை என்று அர்த்தம். மாறவில்லை என்று அர்த்தம். நாட்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. எல்லா தேவன் உண்டாக்கின நாள், மாதம், வருஷம், எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆண்டவர் உருவாக்கினது ஒரு நாளும் அந்த கெட்ட காலம் இல்லை, நல்ல காலம்தான் கிறிஸ்தவர்களுக்கு. 11. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டு என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் இப்படி, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டு இப்படி பார்க்காதீர்கள், நாட்களை பார்க்காதீர்கள், அடிமைத்தனத்தின் காரியங்களை அதுக்கு திரும்பாதீர்கள் என்று சொன்ன காரியம் வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாம் காலம் பார்க்காதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள். அடிமைத்தனத்துக்கு நாம் திரும்பாதபடி, உலகத்துக்கு திரும்பாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். உலகத்தின் நண்பர்களோடு ஐக்கியம் வையுங்கள், அதோடு கலந்து கொள்ளாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். இல்லாட்டி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். உலகத்தாரோடு நான் செயல்பட மாட்டேன், பேச மாட்டேன், அங்கு போக மாட்டேன், இங்கு கரைக்க மாட்டேன் என்றால் அது வேற மாறியாய் மாறிவிடும்.
பேசுங்கள். வேலை செய்தால் வேலை காரியத்தோடு பேசுங்கள். ஆனால் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணாதிருங்கள். அவர்கள் செய்கிறதுக்கு ஆம் என்று நீங்கள் தலையை ஆட்டாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அங்கு அப்போஸ்தலர் 20:32 சொல்லப்படும். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனின் வார்த்தைக்கும் தேவனின் அந்த சுதந்திரத்துக்கும் தேவனின் அழைப்புக்கும் நாங்கள் பாத்திரர்களாய் இருக்கிறோம். அப்போ என்ன புரிகிறது? இந்த நாளில் நாம் சுதந்திரவாளிகள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நம் சிந்தை வித்தியாசமாய் சிந்திக்க வேண்டும். வித்தியாசம் என்றால் வேற இல்லை, வேத வசனத்தின்படி சிந்திக்கணும். வித்தியாசம் என்றால் வேற மாதிரி உலகத்தின் மாதிரி நாம் சிந்திக்காதபடிக்கு தேவனின் வார்த்தையின்படி நாங்கள் சிந்திக்கிறவர்களாய் இருந்தால்தான் சுதந்திரவாளியாய் நாம் நடமாட முடியும். ஒரு சாட்சி உள்ளவர்களாய் நாம் நடமாற முடியும். மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் எந்த வியாதியோடு இருக்கிறார்கள், வறுமையாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன குறைவு இருக்கிறதோ அவ்வளவு பட்டியே போடுவார்கள் பாருங்க. அப்படி நாம் இராதபடி தேவன் நம்மை சுதந்திரவாளியாய் இருக்கிறார், மாற்றினார் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதுதான் முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஜனக்கூட்டம் மாறி சிந்தையில் மறுவமாக்கப்பட வேண்டும். சிந்தை புதிதாகினாத்தான் மறுவமாக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அந்த என்னென்ன சந்ததியாய் செய்கிறதை செய்வார்கள் பாருங்கள். கிறிஸ்தவர்களாக மாறியிருப்பார்கள், அவர்கள் சந்ததியாய் செய்கிறதை செய்வார்கள். 3 நாளில் அந்த காரியத்தை செத்த உடனே 3 நாளுக்குள்ள ஏதோ ஆவி உலாவுறது அது இதென்று சொல்லுவார்கள் பாருங்க. படைக்கணும் என்றுவார்கள். அதனால் தான் ஆண்டவர் லாசருவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று. அப்போ 3ஆம் நாள் ஆவி போயிருமாம் அங்கே. அதனால் தான் ஆண்டவர் செய்த காரியம் பாருங்க. 3ஆம் நாள் லாசருவே வெளியே வா என்று சொல்லும் போது வெளியே வந்தான் உயிரோடு. அது வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவர் அப்படியான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சில பேர் நன்றியுள்ள அந்த மரண வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் செய்து போட்டு எத்தனையோ நாளுக்குள்ள அந்த காரியத்தை செய்யணும். நன்றி ஆராதனை அது எல்லாம் செய்யணும், அது நல்லது. ஆனால் அதே வழக்கத்தின்படி நாம் செய்யாதபடி ஜாக்கிரதையாயிருக்கணும். நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறதை மறந்து போக கூடாது. யாவரும் எழுந்த வண்ணமாய் Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Father, in the name of Jesus. ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் பேசின வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் சுதந்திரவாளியாய் இருக்கிறோம். எங்கள் மனக்கண்களை திறந்தபடினால் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரை அனல் மூட்டினபடியினால் விசுவாசம் உள்ளவர்களால் மாற்றினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் கிருபையினால் என்னை தாங்குகிறீர் என்ற ஒரு சின்ன இதை பாருங்க. உங்கள் கிருபையை நான் என்னை நடத்துகிறது. இதை மறந்து போகிறார். எங்கள் பலத்தினால் அல்ல, எல்லாமே தேவ சுத்த கிருபை. ஓ
தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரோ தேவாதி தேவனாயிருக்கிறார் அப்பா பிதாவே என்று அந்த புத்திஸ்வரத்தை அந்த ஆவியை தந்த தேவனாயிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா. எங்களுக்காக இறங்கி வந்தீரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களை ஆண்டவரை சுதந்திரவாளியாய் மாற்றினீரே. உம் இரத்தத்தினால் சுதந்திரவாளியாய் எங்களை மாற்றினீர் ஆண்டவரே. உம் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாய் எங்களை மாற்றின தேவன் நீரளவோ கதா, நீரளவோ கதா. இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்தால் அற்புதத்தை பெறத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். அதிசயத்தை பெறத்தக்கதாக ஜெபிக்கிறேன். சுகத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதால் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படத்தக்கதால் எல்லா சத்துருவின் திட்டங்களும் அழிக்கப்பட
இப்பொழுது சுகம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மற்றும் ஒரு சுயத்தின் வல்லமை கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த நாளிலே பேச வசனங்கள் எல்லாம் நாங்கள் சுதந்திரவாளியா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா, வாக்குத்தத்தத்துக்கு பெற்ற பிள்ளைகளா, அதை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா எங்களை நீங்க நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் ஒன்றை மகிமைப்படத்தக்கதாக வேண்டி நிற்கிறோம். தகவல் தேவ ஆவியானவர் கிரியை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த பாடலை பாடி நாங்கள் முடித்துக் கொள்வோம். தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனார். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனார். என் பலனாரோக்கியம் தெய்வதானாவே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலனாரோக்கியம் தெய்வதானாவே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனார் எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வார்.
ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியில ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் சுகத்தையும் விடுதலையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சம்பூரணமாய் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தை பெறத்தக்கதான பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீரார். தேசங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீரார். தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புத விதமாய் சந்தைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சத்துருப்படுகிற எல்லா திட்டங்களை அழிக்கிறோம். இந்த name of Jesus. பலவீனங்களை கொண்டு வருகிற தீங்களை கொண்டு வருகிற பயமுறுத்துகிற கிரிகளை கொண்டு வருகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிற name of Jesus. நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லி அப்புறப்படுத்துகிறோம். தேவனின் அக்கினி அதில் மேல் விழுவதாக. இந்த mighty power பயமுறுத்துகிற ஆவிகள் இந்த இடத்துல இருக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால் தேவனின் வல்லமை மாற்றுதமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்கட்டும். இந்த name of Jesus. வல்லமை இறங்கட்டும். இந்த name of Jesus. உச்சந்தலையிலிருந்து உள்ளக்கால் மட்டும் ஒரு வல்லமை இயேசுவின் நாமத்தினால் காணப்படுவதாக. Fire of the Holy Ghost. Fire of the Holy Ghost. Shandarabo Shandarabo Shandara. வியாதிகள் நம்மை தொடுவதில்லை. பலவீனங்கள் நம்மை தொடுவதில்லை. ரத்துகள் அறுக்கப்படட்டும். இந்த name of Jesus. நாங்கள் சுதந்திரவாளிகள். தேவனால் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளிகள். இயேசு கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளிகள். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் அறிக்கையிடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரவாளிகள். இயேசுவின் நாமத்தினால் the mighty power of the Holy Ghost. Jesus name I pray. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து, ஒவ்வொருவரையும் வழி நடத்து, ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தி, அற்புத விதமாய் இவர்களை நடத்தி, குடும்பத்தை நடத்தி, பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனித தடைகள் எல்லாம் அகற்றப்படட்டும். இந்த name of Jesus. நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே இந்த நாளிலே வேத வசனத்தின்படியே கர்த்தாவே நாங்கள் சுதந்திரவாளியாய் செயல்பட, சிந்திக்க, பேச கர்த்தர் உதவி செய்யும். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சுதந்திரவாளிகள். கர்த்தாவே வாக்கு தத்தங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக, அதை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி தேவனின் சித்தத்தின்படி உன் நோக்கத்தின்படி எங்களை நடத்துவீர்கள். நாங்கள் எங்கு போகிறோமோ எங்கு செல்கிறோம், என்னென்ன காரியத்திலே விடப்படுகிறோம் எல்லாத்திலும் பாதுகாப்பு இருப்பதால் ஞானமாய் செயல்பட, ஞானமாய் காரியங்களை ஆண்டவரே நகர்த்த கர்த்தர் உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக, பாதுகாப்பீராக, சுகப்படுத்துவீராக. எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென்.